ஒரு பர்சனலான கேள்விதான். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் பிரதர். மியூசிக் பண்றாரு. ஆக்சுவலி எப்படி என்ன பண்ணா சான்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போதான் ரொம்ப ஈஸியாகிடுச்சு இல்லை? மியூசிக்லாம் நல்லா பண்ணாலே போதும், நல்லா பாட்டு ஹிட்டு கொடுத்தாலே வந்து வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்புறம் என்ன? இல்ல ப்ரோ, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பெரிய மியூசிக் கம்பெனிக்கெல்லாம் போய் பிட்ச் பண்றாரு. ஆனா அது ரொம்ப டிலே ஆகுது. 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஒரு பாட்டு பண்ணி. அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த ஒரு பைலட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் போட்டிருக்காரு. சும்மா உங்க ஒரு அட்வைஸ் ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. இன்கேஸ் அவங்ககிட்ட உண்மையாவே டேலண்ட் இருக்கா இல்லையான்னு கூட பார்த்து சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு டைம் இருக்குன்னு. நமக்கு மியூசிக் நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்கான்னு. உங்களுக்கு சினிமா நாலேஜ் இருக்குல்ல bro. நல்ல ஒரு பாட்டை பண்ணிட்டு அவங்க அந்த பாட்டை போட்டார். இப்போ பாருங்க, இந்த ஜொர்சால அந்த பாட்டெலாம் போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய ரீச் கொடுத்தாங்க இந்த படத்துல, ருத்ரன்ல. இல்ல, இவரு ஒரு பாட்டு பண்ணியிருந்தார் 2-3 வருஷம் முன்னாடி. இண்டிபெண்டா சாங் பண்ணலாம் இல்லைங்க? எல்லாமே நிறைய யூடியூப் சேனல் இருக்கு இன்னைக்கெல்லாம். எல்லாமே ஈஸியா வந்து எல்லாத்தையுமே ரீச் பண்ணிட முடியும்ல. சாங் நல்லா இருக்குன்னா எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே. இல்ல, ஒரு பாட்டுலாம் வந்து 3 மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு. ஆனாலும் அந்த ஓப்பனிங் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பாட்டு வேணும் ஷேர் பண்ண நாளைக்கு பார்த்துருவோம். பார்த்துட்டு வேணா உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியுமா? மெசேஜ் இல்லை, சரி ஓகே, மெசேஜ் தானே சொல்றேன். Okay. இல்ல, இன்கேஸ் ஏதாச்சும் தப்பா கேட்டா சாரி ப்ரோ. சும்மா கேட்கணும்னு அப்படிலாம் நினைச்சேன். கார்த்திக் ப்ரோ, நெத்திலன் வந்து ஏதாவது கரெக்ஷன் சொன்னா ஏத்துப்பாரு. நீங்க ஏதாவது ஸ்கிரிப்ட்ல கரெக்ஷன் சொன்னீங்களா மகாராஜால? கேட்கும்போது சொன்னேன். அது கேட்டு ஆனால் என்ன பண்ணுவார்னா, தலைவர் அப்படியே தலைவர, சரி ஓகே, சரி தலைவர, கதை அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாருங்க, நிறுத்திட்டே போயிடுவாரு. ஒரு 4 நாளைக்கு திரும்பாரு, அன்னைக்கு சொன்னல இப்போ திரும்ப கேளுங்க அப்படின்னு வருவாரு. எது சொன்னாலும் ஏற்றுக்குவாரு. அந்த மாதிரி நித்திலனுக்கு பெரிய பேக்போன் வந்து ஃபிலோமின் எடிட்டர். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் மாமா தான் கூட்டுக்குவாங்க. எடிட்டர் வந்து ஒரு படத்தோட ப்ரொமோஷன்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பேசுறதுலாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு நான் டிக்கெட்டை ஃபிலமின் டிக்கெட்டேன், ஏங்க அடுத்து கூலி இருக்கு, இதெல்லாம் இருக்கு, எங்கள் மாமா படங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணாரு. இந்த படத்துல எடிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். ப்ரோ நீங்க பாத்தீங்களா ப்ரோ இது படம்? நல்லா இருக்கு. மகாராஜாலாம் எனக்கு கதையிலேருந்து கேட்டுட்டு இருக்கேங்க. இந்த படத்தை கதையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இது ப்ரோ பார்க்கலாமா? கண்டிப்பாக பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டாங்களே, இப்போ என்ன ஓப்பனாக சொல்லணும். ப்ளஸ் ஷோ ப்ரீமியர் எப்போதுமே வந்து விசாகரெட்டி சொல்றாங்க. அப்படி எந்த படத்தையும் பார்க்காதீங்க. நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் எல்லா படத்தையும் ஓப்பன் மைண்டோட போங்க. இவன் சூப்பர்னு சொல்லிட்டான், இவன் 100க்கு 100ன்னு சொல்லிட்டான், அதெல்லாம் தேவையில்லை. அதை பற்றிலாம் விசிக்காதீங்க. அப்போ அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் ஒரு படம். பயங்கரன்றதுக்கு லெவலே கிடையாது இல்லையா? அதை வச்சுட்டு பார்க்காதீங்க. ஓப்பனாக ஒரு படம் பார்க்க போகிறோம், இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் பிரசாந்த மைண்டில் வச்சுட்டு போகாதீங்க, மற்றவங்க யார் ரிவ்யூவர்ஸ் மைண்டில் வச்சுட்டு போகாதீங்க. படத்தை பார்க்க போகிறோம் அப்படி போங்க. கார்த்திக் ப்ரோ, முன்னாடி அந்த பேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் வந்தார்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல. ஆமாம் ஆமாம், இப்போ 2 பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. பார்க்கிங், மகாராஜாவும் சக்ஸஸ் ஆக போகுது. இந்த வீக்கெண்ட் வேணா வர சொல்லுங்க ப்ரோ. சரிப்பா, கேட்குறேன். ஓப்பனிங் எப்படி ப்ரோ இருக்கு? ஒரு ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு, இன்றைக்கி தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ
நேற்று ஷோ போட்டதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. நாளைக்கு நல்ல ஓப்பனிங் வந்துடும் ஆனால் கவுண்டரில். உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஹிட் ஆயிடும்? ப்ரோ கண்டிப்பாக இந்த படம் ப்ராஃபிட் ப்ரோ, கண்டிப்பாக ஹிட்டு, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு ஹிட்டுன்றதை பார்க்கணும். கலெக்ஷன் வைஸாக நம்ம எப்பயுமே கலெக்ஷன் வைஸ் தான் பார்ப்போம் எல்லா படத்தையும். அந்த மாதிரி Hello, Karthi bro. ஹாய் ப்ரோ. The first time space இப்போ புக் மை ஷோவில் மட்டும் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து 21,000 டிக்கெட் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சம் ஆல்ரெடி கலெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 90 ஆவரேஜ் வச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி பண்ணது, அதுக்கப்புறம் நாளைக்கு கவுண்டரில் வர்றது, நாளைக்கு புக் பண்ணுறது. ஸோ நல்ல ஓப்பனிங் தான் இருக்கும், பெரிய ஓப்பனிங் தான் இருக்கும் இந்த படத்துக்கு. விஜய் சேதுபதியோடைய ஃபர்ஸ்ட் 100 crore மூவியா இருக்குமா ப்ரோ? அவ்வளோலாம் இருக்குமான்னு தெரில ப்ரோ. ஆனால் ஃபைட் ரிலீஸ் ஆயிருக்கு, தெலுங்குலாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தெரியல. ஓகே. என்ன சொல்ல Bro, முடியும். கேரளால தெலுங்குலாம் ஒர்க் அவுட் ஆகணும். கேரளால நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச இந்த படம். படம் பார்த்துட்டீங்களா? இல்ல இல்ல, இந்த அவர் ரிவ்யூலாம் பார்த்தேன். அந்த ஏதோ இரட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த ஸ்டைல்ல இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரி சரி, அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. அந்த டைப் ஆஃப் மூவி சொல்றேன். விக்ரம் வேதா கூட மலையாளத்தில் செம்மையா ஹிட் ஆச்சு. ப்ரோ மாறன் என்ன ப்ரோ ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்றாரு ரிவ்யூல? என்ன சொல்லியிருக்காரு? குப்பத்தட்டி சொல்லியிருக்காரா? அது சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எந்தெந்த படம் ரெஃபரன்ஸ் சொல். அந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன் bro. அதோட சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு பார்த்ததுல, நான் ஓல்ட் பாய்லாம் பார்த்ததுல இரட்டா பார்த்துருக்கேன். அதுக்கு இதுக்கும் ஒரு சின்ன இது இருக்கும். பட் ட்ரெய்லர்ல அவங்க ரைஸ் பண்ண கொஸ்டினே ஒரு அசால்ட்டா சொல்லிட்டாரு. அந்த இதுவே போச்சு. நீங்க படத்துக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இது எப்படி கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகுமா? லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி, இல்ல ஏ சென்டர் அந்த மாதிரி தான் கிளிக் ஆகுமா? இல்லை ஃபேமிலிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த படம். ஆக்சுவலாக வந்து நேற்று ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து முன்னாடி இருந்து கதை கேட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஃபர்ஸ்ட் வருஷம் 3 மணி நேரம் வருஷம் இதெல்லாம் பார்த்து ஃபேமிலி இது இப்படி இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சு. நேற்று வேணா ஃபேமிலியோட ஒரு படம் பார்த்தாரு. ஷோவில் வந்து ஃபேமிலி இல்லை, பார்த்துட்டு வந்து வெளில வந்து அவருக்கு பொண்ணு இருக்கு போல இருக்கு, அது பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது சொன்னார். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பயங்கர ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான கண்டென்ட் இருக்கு அந்த படத்துல காமெடி இருக்கா ப்ரோ? இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே காமெடி தான். அது விஜய் சேதுபதி ஸ்டைல் காமெடி தான் அந்த பார்த்தாரு. ப்ரோ நேற்று ப்ரெஷ் ஷோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா? இல்லை ஏன் கேட்குறீங்க? இல்ல ப்ரோ, அதாவது ஃபுல்லா இருந்தீங்களான்னு கேட்டேன். ஃபுல்லா இல்லை, அங்கே இல்லை. அதுதான் கேட்டேன், ஃபுல்லா இருந்திருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் முடியும் போது தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்தேன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெளில போயிட்டு கடைசியா முடியும் போது வந்தேன். ஓகே. நீங்க பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நேற்று கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஸோ அதனால ஆஃபீஸ்ல இருந்துட்டேன், போக முடியல. அங்க இருந்த மாதிரி கேட்குறீங்க? இல்ல ஃபுல்லா இருந்தீங்களா அப்படின்னு நான் உங்களை கேட்டேன். ஏன்னா நண்பர் தான் போயிருந்தாப்புல, நண்பரும் ரிவ்யூ நல்லாதான் கொடுத்துருந்தாரு. நீங்க ஆவரேஜ்னு சொல்ற மாதிரி அவரும் ஆவரேஜ் தான் சொன்னாரு, அதான் கேட்குறேன். இது இல்ல ஆவரேஜ் மூவின்னு தான் சொல்லியிருந்தாப்புல, அதுக்காக கேட்டேன். ப்ரோ ரன் டைம் எவ்வளோ ப்ரோ?
2:22 2:22 23. ப்ரோ இப்ப விஜய் சேதுபதிக்கு காத்தோ கல்யாணத்துக்கு தான் ஹையஸ்டா? சோலோ ஹீரோ நடிச்சது தான் ஹையஸ்ட். எவ்வளோ ப்ரோ அது ஃபைனல் கிராஸ்? கார்த்திக் ப்ரோ புஷ்பா 2 போஸ்ட்போன் கன்ஃபார்ம் அது? கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? கான் ப்ரோ. என்ன ஐயப்பன் ப்ரோ யுஎஸ்ஏ குவாலிஃபை ஆயிருவாங்களா எப்படி? சான்ஸ் இருக்கு ப்ரோ. அயர்லாந்து தோக்கடிச்சிட்டா ஈஸியா போயிடுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூஎஸ்ஏ குவாலிஃபை ஆகாம நினைக்கிறேன். நியூசிலாந்து கொஞ்சம் பெட்டரா ஆடுவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா ரொம்ப மோசமாயிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ பண்றது? ஐயப்பன் ப்ரோ செமிஃபைனல்ஸ் முன்னாடி பீ கார்டு ஒரு வாட்டி ஸ்பேஸ்ல போட முடியுமா? ஒரு தனி என்னது ஸ்பேஸ். பீ கார்டா? பீடா அது பேர் பீடாக். கலாய்க்கிறீங்களா அவரை? அதுக்கெல்லாம் இல்லை ப்ரோ. ஒரு கிரிக்கெட் ஸ்பேஸ் செமிஃபைனல்ஸ் முன்னாடி. இல்லை ப்ரோ, நான் எதுவும் போற ஐடியாலாம் இல்லை. எப்படினாலும் செமிஃபைனல் சோக் தான் பண்ண போறாங்க. எதுக்கு? என்ன இப்ப நீங்களே இப்படி பேசினா? ஐயப்பன் ஜெயிச்சோன்னு தான் போடுவார். ரோஹித் சர்மா கப்பை தூக்கணும்னு தான் ஸ்பேஸ். நம்பிக்கையே இல்லை ப்ரோ. ஓ ஜிங்ஸ் அடிக்கிறாரு ஐயப்பன். 2023 இந்த ஜிங்ஸ் ரைட் அடிக்கிறாரு. நம்பிக்கையோட இப்ப இல்லை. என்ன ஐயப்பன் ஜிங்ஸ் தானே? ஜிங்ஸா? நான் மேட்ச் இப்ப பாக்குறது இல்லை ப்ரோ. அப்பப்போ ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்பேன். இந்த வெஸ்ட் இண்டீஸ் போச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யுஎஸ்ஏ பிச்சு ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. எனக்கு என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவும் மோதணும் செமிஃபைனல்ல. 2 சோக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ப்ரோ சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்ல ப்ரோ. கார்த்திக் ப்ரோ ஃபன்னா இருக்கும்ல 2 சோக்கர்ஸ் அப்படி இல்லைன்னா சோக் பண்றாங்களா இல்லை அப்படின்னு பார்க்கணும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ கார்த்திக் ப்ரோ ஃபோன் பேசிட்டு இருக்காரு ப்ரோ. ப்ரோ ஐயப்பன் ப்ரோ இது ஸ்பாய்லர்ஸ் ஏதாவது சொல்லிட்டாரு அவரு கார்த்திக் ப்ரோ, கேட்டிங்களா? ஆமா, காலைல இருந்து ட்விட்டர் ஃபுல்லா அதான் இருக்கு. இது என்ன ப்ரோ இருக்கு? ப்ரோ அது உண்மையிலே ஐயா ஸ்பாய்லர் நான் கேட்டேன் ப்ரோ தெரியாம. சரிங்க ப்ரோ, வராதீங்க. இப்போ போய் தூங்கிடுங்க. நாளைக்கு படத்தை பார்த்துங்க ப்ரோ. ப்ரோ நான் நாளைக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், வீக்கெண்ட்ஸ் தான். அது உண்மையிலே ஸ்பாய்லர் ப்ரோ நாளைக்கு இன்னும் சொன்னது. ஸ்பாய்லர் ப்ரோ. அப்போ என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? அது உண்மையிலே ஸ்பாய்லரா ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, போய் பாருங்க. சர்ப்ரைஸ் இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல. ஒரு சர்ப்ரைஸ் தான் கிடையாது. ஓகே ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் யார் பேசினாலும் தயவு செஞ்சு உங்க சொல்லிடாதீங்க, உங்க ரிவ்யூ என்ன? கேட்பேன்.
ப்ரோ அதான் நேத்தே சொல்றேன், நல்லா இருக்கு ப்ரோ, நல்ல படம் தான். ப்ரோ படத்துல அந்த ஒரு ஸ்பாயிலர் மட்டும் இல்லை ப்ரோ, நிறைய நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பார்த்து நீங்க ஸ்பாயிலர் நினைக்காதீங்க, நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. இல்ல டைரக்டாவே ரிலீஸ் பண்ணிருக்கலாமே ப்ரோ. அது ப்ரெஷ் ஷோ சொல்லி அது நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணி அது தேவையில்லாத வேலை தானே. அது எதுக்கு ப்ரோ அது? ப்ரோ என்ன இருந்தாலும் அது ஒரு ஒரு நார்மல் படம் அந்த மாதிரி இருந்தா ஓகே. இது வந்து அது நம்ம ஃப்ரெஷ்ஷோட்ட சொல்லிட்டு தான் ப்ரோ பண்ணோம். அது அவங்க பண்ணதுக்கு நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும்? எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணது, அப்பயும் பண்ணிட்டாங்க. ஐயப்பன் இப்ப நாளைக்கு ஏதாவது கிளைமாக்ஸா உளறிட்டாங்கன்னா நமக்கு பாக்குற மாதிரி ப்ரோ தான் இருக்கும் bro. கிளைமேக்ஸ்லாம் ப்ரோ நாளைக்கு வந்து நிறைய ஸ்பாயிலர் வரும் தான், அதுக்கு நீங்க தான் கண்ட்ரோல் ஆக்கணும். அது எல்லா படத்துக்கும் வரது தானே, என்ன பண்ண முடியும்? அதுதான் அது பயங்கரமா ஸ்பாயில் ஆயிருமா, லைக் அது தெரிஞ்சா டோட்டலா ஆமா பாக்குறது ஆமா, வேஸ்ட் அந்த நீங்க மாதிரி வந்து ஆயிருமா? சில சீன்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு உங்களுக்கு அந்த படம் பார்க்குற ஃபீலே வராது. அன்இன்ஸ்டால் பண்ணிடுறது பெட்டர். நாளைக்கு யாரும் பார்க்காதவங்க நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இவனுக்கு ஃபுல்லா டைம் லைன் ஃபுல்லா எழுதி வச்சிருப்பானுங்க. என்னச்சுங்க? சரி, ஒரு ஃபோன் வந்துச்சு. ப்ரோ அதான் ஸ்பாயிலர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீங்களே தெரியாம சொல்லிட்டீங்க போல. என்னங்க? இல்ல ஒரு அதுங்க ஸ்பாயிலர் சர்ப்ரைஸ் சொல்லிட்டீங்க இல்லை ப்ரோ, போல. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு ப்ரோ, அது விடுங்க. இல்ல அது கேட்டதுக்கே எனக்கு எப்படியாச்சும் சர்ப்ரைஸ் ஸ்பாயிலர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் எந்த படத்துல அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது என்னுடைய ஒப்பீனியன். அதெல்லாம் கிடையாது. அது என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் படம் ஹாலிவுட்லாம் காமிக்ஸை படமாக எடுத்து அதை ஹிட் பண்ணிருக்காங்க. காமிக்ஸ் நீங்கள் 20 வருஷம் முன்னாடி படித்த காமிக்ஸை 20 வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு போனேன், அது ஓகே. பட் இதில் இருக்குது. பட் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கா இல்லையா, அது எப்படி இருக்குது சிம்பிளி, அதுதான் பார்ப்பீங்க இல்லையா, அது பிரச்சனை இல்லை. ஓ கருடன் கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும் தமிழ்நாடு? கருடன் ஆயிடுச்சு ப்ரோ, கிட்டத்தட்ட 45 கோடி கிட்டே ஆயிடுச்சு தமிழ்நாடு. 50 கோடி நெருங்கிடும், 50 கோடி தாண்டிடும். இது எப்படி விடுதலைக்கு ஈக்குவலா வருதா? இப்படி கலெக்ஷன் விடுதலை தாண்டிடுச்சு. கார்த்திக் ப்ரோ புஷ்பா 2 போஸ்ட்போன் கன்ஃபார்ம் ஆகுது. அப்படிதான் சொல்றாங்க. அது சொன்னதுனால தான் தங்கலான் மனகான் எல்லாருமே வந்து ஆகஸ்ட் 15 பிளான் பண்றாங்க சொல்றாங்க. இன்சைட் நியூஸ் அது. இந்தியன் 2க்கு கரெக்டா இருக்கும்ல, இண்டிபெண்டன்ஸ் டே ஜூலைலயே வந்துருமா கன்ஃபார்மா? இல்ல அதுவும் அவங்க யோசிச்சாங்க, புஷ்பா வரலன்னு தள்ளலான்னு. ஏற்கனவே தள்ளியாச்சு அந்த படத்தை, ரொம்ப 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 தள்ளி வருஷக்கணக்காக தள்ளி கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி தள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த டேட்ல பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அது வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியன் 2 வந்தா அதுல ஸ்பெஷல் இருக்கான்னு அப்படிலாம் கிடையாது. இல்ல இந்தியா ஃபுல்லா ஹாலிடே இருக்குல்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. ஜூலை 12னா வந்து எதுவும் லீவ் இல்லை. இது வரைக்கும் ஜூலை 12 தான், ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓகே ஓகே ப்ரோ அமரன் வாய்ப்பு இல்லையா? ஏன்னா அது மிலிட்டரி சப்ஜெக்ட். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். இன்னும் படம் ஒர்க்கே முடியல. அது வந்து பிளானே வந்து செப்டம்பர் தான், செப்டம்பர் 2. ரொம்ப நாளா எடுத்து அமரன். ஆமாம், ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதாவது ஒன்று கேட்கணும், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்கள் ஃபாலோவர் தான், ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் நீங்கள் சொன்னது ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் ஒரு தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது. எதுங்க? நான் வந்துட்டு அஜித் ஃபேன் ப்ரோ. நீங்கள் ஒரு 2 months பிஃபோர் நினைக்கிறேன் ராபின்சன் ஒரு டைம் உங்ககிட்ட கேட்டிருந்தார், அந்த மாதிரி
விடாமுயற்சியிலேருந்து எந்த அப்டேட் எந்த ஸ்டில்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன ரீசன் சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி வரவே இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் நீயே புரிஞ்சுக்க, அதுக்கு காரணமே அவரு தான் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ராபின்சன் வந்துட்டு அஜித்தா காரணம்னாரு. ஆமாம், நீ வந்துட்டு ஆமாம் அவரு தான், வேற யாரா இருக்கும், அவரு தான் சொல்லியிருப்பாரு, அதனால தான் வெளியே வரல எந்த அப்டேட்டு எந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் அப்படின்னீங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் இப்போ இந்த ஜிபி குட் பேட் அக்லி வந்துட்டு ஷூட்டிங் முன்னாடியே ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. இப்போ ஒரு இதே வந்துட்டு போர்ஷனே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு இப்படி நினைச்ச அஜித் அந்த படத்துக்கு எப்படி ப்ரோ அப்படி நினைப்பாரு? அது ஒன்று எனக்கு டவுட்டு. தப்பாக எதை எடுத்துக்காதீங்க, உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னு. ஏங்க இந்த படத்துக்கு இப்படி நினைச்சேன் அஜித் வந்து அந்த படத்துக்கு எப்படி நினைப்பேன்னு கேட்கக்கூடாது. நீ கேட்கறது அந்த படத்துக்கு அப்படி நினைச்ச அஜித் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுனால இந்த படத்துக்கு இப்படி மாத்திட்டாரு அப்படின்னு தான் நீ கேட்கணும். புரியுதா நான் சொல்றது? வலிமைக்கு தான் நினைச்சு துணிவுக்கு தான் ஆச்சு. ஓகே, ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு, அதனால என்ன பண்ணிடுவோம். இல்லை ப்ரோ, இது ஏன் அந்த ப்ரொடக்ஷன் சைடு எந்த தப்புமே இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாமே ஹீரோவை பொறுத்து தாங்க இருக்கு. ஹீரோ சொன்னா அது நடக்கும். ஹீரோ தான் ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட. ஹீரோ அவரை நம்பி தான் பிஸ்னஸ் இருக்கு, அவர் நம்பி தான் எல்லாமே இருக்கு. ப்ரொடியூசர் வந்து ஹீரோவை செலக்ட் பண்றது இல்லை சினிமால, ஹீரோ தான் ப்ரொடியூசர் செலக்ட் பண்றாரு. அவர் சொல்றதா எல்லாரும் கேட்பாங்க. ப்ரோ பட் இதுல ஆதி கூட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? அப்படியே கிடையாதுங்க. இல்ல ப்ரோ, துணிவுக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாமே வந்துருச்சு. இந்த விடாமுயற்சி வலிமை தான் இப்படி ஆச்சு, அதான் 2 படமும். அதாங்க அவர் யோசிச்சிருக்கலாம், சரி ஓகே விடாமுயற்சி வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் லுக் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட்டு விட்டுறலாம். இது முன்னாடியே பண்ணியிருக்காங்க, நேர்கொண்ட பார்வையிலையும் பண்ணியிருக்காங்க இல்லையா. திடீர்னு ஒரு நாள் வந்து 3:47 ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல விட்டாங்களே. ஓகே ஓகே ப்ரோ, அது ஒண்ணுதான் ப்ரோ உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு, தப்பா எடுத்துக்கீங்க. பிளாக் பண்ணிட்டுறாதீங்க ப்ரோ, நிறைய அஜித் ஃபேன்ஸை பிளாக் பண்ணிட்டீங்க. நான் எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, நானும் ப்ரோ அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, நீங்க எப்பயுமே கரெக்டாக தான் ப்ரோ இருப்பீங்க, அது எனக்கு தெரியும் பர்சனலா. கோவிட் டைம்ல தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வாரிசு துணிவு டைம் சொன்னப்போ கூட எனக்கு கொஞ்சம் கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் இவர் சொல்றது கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு தாட்டு நமக்கு எப்பயுமே இருக்கும். இது ஒன்றில் தான் வந்துட்டு எங்க இப்படி சொல்லிட்டாரே நம்மளை பத்தி அப்படின்னு ஒரு சின்ன இது, அவ்வளோதான். ப்ரோ அப்புறம் இன்னொரு சின்ன இதுல என்ன தப்பு இருக்குங்க? இதுல என்ன தப்பு இல்லையா? ஒரு ஹீரோ சொல்லலாம்ல, எனக்கு பாசிட்டிவ் போடுங்க, இவன் ஹீரோட ஃபேன்ஸ் தானே இது பாக்குறாங்க, எனக்கு இல்ல அவர் வேணும்னே அப்படி நிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இல்ல ப்ரோ. நிறுத்தினாலுமே என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். நிறுத்தினாலுமே என்ன தப்பு இருக்கு அதுல? இல்ல அப்படி பண்ணக்கூடிய ஆளான்னு எனக்கு ஒரு டவுட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அப்படி இருந்தாலுமே தப்பான விஷயம் இல்லையா அது? அந்த செயல் தப்பான செயல் கிடையாது இல்லையா? அப்புறம் என்ன, இப்பயே போஸ்டரோடு, இப்பயே ட்ரெய்லரோடு, இப்பயே டீசரோடு அதையே பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் விடுவோம் அப்படி நினைச்சா அது ஓகே தானே, படத்துக்கான யோசிக்கிறது தானே, இதுல என்ன இருக்கு தப்பு? இல்ல நீங்களே சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி லைக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்துல தான் இருக்கு அப்படின்ட்டு. இல்ல லைக்கா ப்ராப்ளத்துக்கு இந்த படத்தோட ப்ராப்ளத்துக்கு பாருங்க, அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. இதுக்கு டேரக்டரே கொஞ்சம் டிலே பண்றது, அதனாலதான். ஆக்சுவலா இது டிசம்பர்லயே முடிஞ்சிருக்க வேண்டிய படம். இப்ப எப்படி ப்ரோ ஷூட்டிங் போற மாதிரி ஏதோ நியூஸ் வந்துச்சு, இப்ப ஜூன் மந்த் எண்ட் நெக்ஸ்ட் வீக் போறாங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட கிண்டல் பண்ணியிருப்பாரு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், ஒரே சீனியே 4-5 நாள் எடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு.
அந்த கழக தலைவன் டைம் சொல்றீங்களா? ஆமா ஆமா, பர்ஃபெக்டா எடுக்கணும்னு அவர் எடுத்துக்கிட்டே இருப்பாராம். அப்புறம் ப்ரோ இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட். என்ன ப்ரோ? ப்ரோ அப்புறம் நீங்க முன்ன வந்து இந்த லியோ அந்த டைம்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்லுவீங்க, அவர் சைடு விஜய் பக்கம் அந்த ஆர்மியா அது என்ன சொல்லுவீங்க? ஏங்க அது நீங்களாம் சொன்னது அதை நான் ஏத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நீங்களே சொல்லிட்டே இருப்பீங்க நான் இந்த பக்கம் நான் இந்த பக்கம் அப்படின்ட்டு டைம் எங்க ஆளுங்களும் சொல்லுவாங்க உங்களை அவர் அப்படிதான் அப்படிதான்ட்டு. ஸோ நீங்களாம் உங்க வாயில அந்த மாதிரி சொல்லாதீங்க ப்ரோ. நீங்க அந்த மாதிரி சொல்ல சொல்லலாம் அவங்க வந்துட்டு அந்த சைடு இருக்கவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இப்ப நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்தெல்லாம் சொன்னா அவங்களுக்கு கோவம் வர்றதுக்கு காரணமே அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு எப்பயுமே நான் அதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னு நீங்க அப்படியே சொல்லிட்டு நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஆனா நீங்க சப்போஸ் ஒரு சில டைம்ல சொல்லிடுறீங்க நான் இந்த கேங்கு நான் இந்த, நீங்க ஒரு ஃபன்னுக்காகவோ ஒரு சும்மா சொல்றீங்க. அதை அந்த சைட் இருக்கிறவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சரி இந்த அண்ணன் நம்ம அண்ணன் நம்மளை பத்தி பேசவே மாட்டாரு அப்படின்னு ரொம்ப நம்புறாங்க. ஏதாவது ஒரு டைம் ஒரு சின்ன வார்த்தை தான் நீங்க சொல்லிட்டா கூட அப்படியே அதுதான் இந்த இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த பக்கமும் சொன்ன எடுக்காதீங்க, இந்த பக்கமும் சொன்ன எடுக்காதீங்க, நடுநிலையா இருங்கன்னு ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன் ப்ரோ. ஓகே, அதை நானும் புரிஞ்சுட்டேன். அதான் இப்போ எல்ஐசி ஏதாவது அப்டேட் இருக்கா? அது தெரியலையே. வேற நியூஸ் போயிடல. இப்ப நாளைக்கு வேற ஏதோ சின்ன படங்கள் ஏதோ ரிலீஸ் இல்லையா ப்ரோ? அப்பார்ட் வெறும் மகாராஜா மட்டும் தானா? சொல்லிக்கிற மாதிரி எது படம் இல்லை. அதுதான் இந்த டேட்டோட ப்ளஸ். அதுக்காக தான் டேட்டை வந்து சடனாக ராயன் போஸ்ட் பண்ண ஆனதுக்கப்புறம் செலக்ட் பண்ணது. கார்த்தி ப்ரோ செவ்வாய்க்கிழமை படம் பார்த்தீங்களா? என்ன படம்? இந்த தெலுங்கு படம் ஒன்று டப்பாச்சுல ப்ரோ, செவ்வாய்க்கிழமை. பார்க்கல. ஐயப்பன் பார்த்துருப்பாரு. செவ்வாய்க்கிழமையா பார்த்தேன். எப்படி ப்ரோ இருக்கு? ஓகேவான படங்க. என்னாச்சு திடீர்னு கேக்குறீங்க, என்னாச்சு ப்ரோ? ராயன் எப்படி இருக்கு? ராயன் கண்டிப்பா நல்லா இருக்கும். அவரோட 50வது படம், அவரே டைரக்ட் பண்றாரு. இன்னைக்கு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாரு, ஏதோ படம் பார்த்த மாதிரி ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாரு, அதான் கேட்டேன். இது ராயனா? ஆமா ஆமா, கண்டிப்பா நல்லதா இருக்கும். ப்ரோ அது ஏன் ப்ரோ தனுஷ், சூர்யா, கார்த்தி இவங்க நடிச்ச படம்லாம் அப்டேட் வரவும் மாட்டேங்குது. அவங்க படமும் இவ்வளோ லேட்டா வருது. நிறைய பெரிய ஹீரோ படம்லாம் இப்போ கண்ணிலே தெரிய மாட்டேங்குது ப்ரோ.
தனுஷ் படம் வந்துட்டு தான் இருக்கு. எது ப்ரோ ரீசெண்டா இருந்துச்சு? கேப்டன் மில்லர் வந்துச்சுல ப்ரோ பொங்கல். ஓகே ஓகே. ப்ரோ இது பிவிஆர் ஐநாக்ஸ் மெர்ச் பண்ணிட்டாங்களா ப்ரோ? அதெல்லாம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து bro, ஏற்றிருக்கீங்க. என்ன bro, ப்ரோ அது எனக்கு அவரை தெரியவே பழசு தெரியாது நியூஸ் ப்ரோ. எடுத்துட்டு வரீங்க. இல்ல ப்ரோ, எனக்கு அந்த கோட்டா கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன் ப்ரோ, பிவிஆர் கிரெடிட் கார்டு. அதுக்கு மாசம் 2 டிக்கெட் எனக்கு ஃப்ரீயா வந்துட்டு இருக்கு. அதை நான் பார்க்க யூஸ் பண்ண வேண்டியதானே எல்லா படத்தையும். இல்ல ப்ரோ, நான் தான் சேலம், நானும் தான் சேலம் தான். இங்க பிவிஆர் இல்லையேன்னு நான் மாசம் 2 டிக்கெட் வேஸ்டா அப்படியே விட்டுட்டே இருப்பேன். திடீர்னு நான் ஒரு யோசனை வந்து இன்னைக்கு தான் ப்ரோ செக் பண்ணேன், பிவிஆர் ஐநாக்ஸும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. செம்ம ஷாக் ஆகி போச்சு ப்ரோ. கிட்டத்தட்ட 2 வருஷமா மாசம் 2 டிக்கெட் அப்படியே போச்சு, ஃப்ரீ டிக்கெட். ஸோ சேட் ஆயிருச்சு. அது எப்படி ப்ரோ, இவங்க அவங்கள வாங்கிட்டாங்களா இல்லை அவங்க இவங்கள வாங்கிட்டாங்களா ப்ரோ? பிவிஆர் வந்து ஐநாக்ஸ் வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே. நம்ம பிரச்சனை என்ன, 2 டிக்கெட் ஃப்ரீயாக வருது அதுதானே. ஆமா ப்ரோ, 24 மாசம் இப்பதான் கணக்கு போட்டேன். 24 மாசம் 2 டிக்கெட், 48 டிக்கெட் வேஸ்டா போச்சு. மனசே கேட்கல. நான் ஓபன் பண்ணுவேன் ப்ரோ, அதை ரெடீம் பண்ணுவேன். நம்ம ஊர்ல பிவிஆரே இல்லையே அப்படின்னு விட்டுருவேன், அது எக்ஸ்பைரி ஆயிரும். இப்படியே பண்ணிட்டு இருந்தேன் மாசம் மாசம். ஓகே. வேறையா இருக்குங்க ஸ்பீக்கர்ல. வரும் ப்ரோ, எப்படி இருக்கு ஓப்பனிங் மகாராஜா? ப்ரோ யூஎஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்லோவா இப்போதான் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. புக்கிங் வந்து நேற்று ப்ரெஷருக்கு அப்புறம் நல்லா இருக்கு. இந்தியாலயும் நாளைக்கு பப்ளிக் ரிவ்யூ வந்த உடனே அந்த எல்லாம் மீடியாவை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ ப்ராப்ளி இன்னைக்கு இருந்த ப்ரீமியர் ஷோ நாளைக்கு பப்ளிக் ரிவ்யூலாம் வந்துச்சுன்னா ப்ராப்ளி இன்னும் பெட்டர் ஆகும். பட் இது கான்ஸ்டன்டா போகும் ப்ரோ. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீக்கோட செகண்ட் வீக் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் இந்த படம். இன்னொன்று துபாயிலையும் லீவ் இருக்கு 3 நாள் பக்ரீத்னால, அங்கேயும் ஹாலிடேஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி தப்பிச்சிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனா என்னன்னா ஒரு கன்னட சினிமா, அந்த கன்னட சினிமால காந்தாரா ஒன்று வந்துச்சு. இதுல மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி ஏன் தமிழ்ல வந்து தமிழ் படம் மித்த லாங்குவேஜ்ல இந்த மாதிரி கண்டென்ட்டும் நல்ல யூனிவர்சலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட் வரணும். ஆக்சுவலா இந்த படத்துக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி வரணும். வந்துடும் ப்ரோ இந்த படம். வரணும் தான். ஸோ எனக்கு இந்த படத்தை நான் 6 மாசத்துக்கு முன்னாடில பார்த்துட்டு ஒரு ரஃப் கட் வெர்ஷன் பார்த்ததுலேருந்தே எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஸ்டில் இந்த மண்டே இந்த சண்டே தான் தெரியும் நமக்கு எக்ஸாக்ட் எப்படி எப்படி வரப்போகுது கலெக்ஷனா. படம் நல்லா இருக்குன்றது எங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். பட் கலெக்ஷனா எப்படி பண்ணோம், எப்படி பொசிஷன் ஆகும்னு தான் பார்க்கணும்.
வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. கார்த்தி ப்ரோ, நீங்க ஏதாச்சும் ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்களா? எனக்கு கேட்கல. நீங்க ஏதாச்சும் ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இது மாட்டலையே, என்னாச்சு? இல்ல கேட்டேன் bro. எங்கேயாச்சும் போய் காசு அப்படியே பிளாக் தேட்டர் தவிர ஏதாச்சும் இந்த MLM அந்த மாதிரி ஏதாச்சும் கிரிப்டோ அந்த மாதிரி. ஏன் இதெல்லாம் ஸ்கேம் இல்லைங்க. தேட்டரில் மாட்டேன் ஒருத்தன் பண்ண ஒரு கிரிமினல் வேலை. அதை விட்டுருங்க, தனி. அந்த மாதிரிலாம் போகல ப்ரோ. அது ஏன்னா நான் சொல்லிட்டேன், லாக்டவுன் டைமில் வந்து இந்த பேங்க் நிஃப்டி அதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய கிளாஸ் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் அதை பண்ணால் இது வருது, இதை பண்ணால் இது வருது, இவ்வளோ வருது அவ்வளோ வருது, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அதுக்குள்ள போகிறதே இல்லை. ஓகே ப்ரோ இங்க சேலம்ல அந்த சாரதா காலேஜ் அந்த தேட்டர் வருதுன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, நேற்று வந்தாங்க. எத்தனை தேட்டர் ப்ரோ வருது? ஆமாம், 5. அது என்ன ப்ரோ பேரு? இது மாலுங்களா ப்ரோ இல்லை தேட்டர் மட்டுங்களா? மால் தான். கீழே கடலாம் இருக்கும். சேலத்துக்கு மால் அது. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய மால்லாம் இருக்காது. கீழே கடைகள்லாம் இருக்கும், மேலே தேட்டர் இருக்கும். ஓகே. 5 தேட்டர்னா ரொம்ப பெருசா. ஒரு தேட்டர் ரிலையன்ஸ் மேலே அவ்வளோ பெருசு இல்லைங்க, ஸ்க்ரீன்ஸ் சைஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். மொத்தமாக ஒரு 1500 தான் இருக்கும் ஸ்க்ரீன் சைஸ். ஓ, 5 தேட்டர் சேர்த்தனா அவ்வளோதான் இருக்குங்களா? அவ்வளோதான் இருக்கும். 200, 300, 400 இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போ ப்ரோ அது ஓப்பனிங்? தேட்டர் ஆயிடுச்சு, அடுத்த மாதம் ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்தியன் டூவில் ஓப்பன் ஆயிரும். ஓகே. சரி ப்ரோ, கார்த்தி ப்ரோ, பாய் ப்ரோ. நான் தூங்குறேன். பை, குட் நைட் ப்ரோ. ரைட். ஹாய் கார்த்தி ப்ரோ. விஜய் எப்படி இருக்கீங்க நாளைக்கு ப்ரோ? ஒரு விஷயம் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ தேட்டர்ஸ்னு வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு சில மாசம் மட்டும்தான் வந்து அது ப்ராஃபிட்டே வரும். பெரிய பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது சரி, இல்லைன்னா சர்ப்ரைஸா ஒரு சில படங்கள், அரண்மனை மாதிரி, இப்போ நீங்க மகாராஜா சப்போஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் ப்ராஃபிட்டே வரும். அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்க எப்படி வந்து நீங்க ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிருக்கீங்க, அது தெரிஞ்சும் எப்படி நீங்க தேட்டர் விஷயத்துல போய் மாட்டீங்க? அதுலங்க மாட்டினேன். நீங்க தேட்டர் ஏதோ இப்போ ஏதோ பண பிரச்சனை ஏதோ மாட்டினாங்க அப்படின்னு சொன்னீங்களே, என்னது? தேட்டரெல்லாம் மாட்டலைங்க, கூட அந்த பாட்னால தான் மாட்டினேன். அதாங்க இல்ல, அது தேட்டர் சம்பந்தப்பட்டது தானே? அது நீங்க ஒரு தேட்டர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுதானே ப்ரோ? அதான் தேட்டர் ஆரம்பிச்சீங்கன்னா சப்போஸ் அது சக்சஸ் ஆகி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம, அப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து அதுல பெருசா எடுக்க முடியாது. நீங்களே சொல்லியிருக்கீங்கல்ல, சில சார்ஜஸ் இதெல்லாம் போகும், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இந்த மாதிரி சொல்லிட்டு. நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறது அதை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப எப்படி நீங்க அதை சூஸ் பண்ணீங்க, தேட்டர் வச்சு கொஞ்சம் பெரிய ஆளா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது? யாருங்க சொன்னது தேட்டர் வச்சு வந்து லாஸ் தான் ஆகும்னு? அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணா நல்ல காசு இருக்குங்க அதுல.
யாருமே சொல்லாது. இல்ல சில அந்த மாதிரிலாம் மாசங்கள்ல அவர் வந்து சொல்லிக்கவே சில மாட்டாரு. மாசங்கள்ல ரொம்ப ட்ரையா இருக்குமே. படமே இருக்காது. சின்ன சின்ன படமா இருக்கும். அதுவும் ஓடாது. அந்த மாதிரி டைம்ல வாங்கி விடுறதுலாம் நிறைய லாஸ் தான் ஆகும். எல்- எல்லா வாரமும் ஆடியன்ஸ் வர மாட்டாங்களா? இங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு படம் ஓடினாவே போதும் அவருக்கு. தியேட்டர்ஸ்க்கு ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த மாதிரி அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 வீக்கெண்டு ஒரு 15 வீக்கெண்ட் ஓடினாவே தட் வில் கவர் த எக்ஸ்பென்சஸ். இதுலாம் இப்போ இந்த 2024லயே கூட பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து அரண்மனை வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்கு, நல்லா ஓடி இருக்கு. அது மாதிரி எத்தனையோ தமிழ் படம் வந்து ஓடல. அந்த மாதிரி டைம்ல நிறைய லாஸ் ஆயிருக்கும்ல தியேட்டர்ஸ்க்குலாம். இல்ல அந்த மாதிரி நிறைய எல்லா ஒரு பீரியடும் இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால வந்து தமிழ் படம் 2வும் கார்த்தி இது ஒரு படம் வந்துச்சுல, அது காற்று வெளியிலயா? ஃபேமிலி சென்டிமெண்ட். அதுக்கு இல்ல இல்ல. முன்னால இதே இதே இல்ல ஃபேமிலி சைடு ஆ பாண்டியராஜன் ஓகே ஓகே அந்த படம் ஆமா. கடைக்குட்டி கடைக்குட்டி சிங்கம். சிங்கம் அதுக்கு ஆமா. முன்னால அதே மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் படமே கிடையாது, படமே ஓடாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த எல்லா படங்களும் லைனா அதுக்கப்புறம் தான் 96 வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமால ஒரு 6 மாசத்துக்கு நான் ஸ்டாப்பா எல்லா வாரமும் படம் நல்லா இருந்துச்சு. ஸோ அது அது எப்பயுமே அது ஒரு மாதிரி ஒரு பீரியட் வரும், திரும்பவும் அது அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அரண்மனை, கருடன், ஸ்டார் எல்லாமே ஓடி இருக்குல்ல. அது ஓகே இப்போ ப்ரோ. இப்போ மகாராஜா வரும். இப்போ இந்த லாஸ் ஆகுறது எல்லாமே அதுல ரெக்கவர் ஆயிருமா ப்ரோ? ஆயிடும் bro. அது லாங் ரன்ல பாத்தீங்கன்னா 1 இயருக்கு தான் நீங்க ஒரு பிசினஸ் மாசம் மாசம் பார்க்க முடியாதுல்ல. ம். ஸோ நீங்க ஒரு ஒரு மாசம் பெரிய படம் இருக்கும், ஒரு மாசம் படமே இருக்காது. ஸோ இயர் ரெண்டு அவங்க பார்க்கும்போது அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். இல்ல ஒரு சில பிசினஸ்லாம் இருக்கு. இப்போ ஹோட்டல் வைக்கிறது அந்த மாதிரி வச்சா கூட வந்து டெய்லியும் ப்ராஃபிட் வரது வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி போகாம சினிமா சூஸ் பண்ணது கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்ல வரேன். அதான். சினிமானா இந்த விஷயம் தியேட்டர் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தானே. எல்லா பிசினஸ்லயும் ரிஸ்க் இருக்குங்க. ஹோட்டலுக்கும் என்ன டெய்லி கூட்டு வந்துருவாங்களா என்ன உங்களுக்கு? நல்ல ஹோட்டலா இருந்தா பிராண்டடா வச்சிருந்தீங்கன்னா நல்ல நல்ல டேஸ்டா கொடுத்தீங்கன்னா கூட்டம் வரும். டேஸ்டே இல்லைன்னா எப்படி வருவாங்க கூட்டம்? மூடிட்டு தான் போகணும். அந்த மாதிரி தான் தேட்டரும் நல்லா மெயின்டைன் பண்ணா நல்ல சவுண்ட் சிஸ்டம், நல்ல சீட்டு, மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்தா அதுக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க அடிக்ட் ஆயிடுவாங்க. நீங்க எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு பிரியாணிக்கு அடிக்ட் ஆகிறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு தேட்டர்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றி தேட்டர், ரோஹினி தேட்டர்ல வந்து எப்படி ஃபேன்ஸ் அடிக்ட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி அடிக்ட் ஆயிடுவாங்க. அவங்க சத்தியம் தேட்டருக்குலாம் போக மாட்டாங்க. ஓகே. அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அங்க என்ன படம் போட்டாலும் அந்த வீக் போய் அந்த அதுக்குன்னு ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க. ஒரு 200 பேரு, ஒரு 150 பேர் என்ன படம் போட்டாலும் அவங்க அந்த படத்த பார்ப்பாங்க அந்த தியேட்டர்ல போயிட்டு. ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ. மகாராஜா பத்தி பேசிட்டீங்களா ஆல்ரெடி? ஆமா. ஓகே ஸ்பாயிலர்லாம் சொல்லாதீங்க. ஆனா படம் எப்படி புக்கிங் எப்படி போகுது ப்ரோ படத்துக்கு? நீங்க புக் பண்ணிட்டீங்களா? நீங்களா புக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தாங்க போகும். இல்ல புக் இல்ல. இங்க பெங்களூர் வந்து ஈஸியா போயிடலாம். டிக்கெட் கிடைச்சிரும். அதுக்காக தான் நான் புக் பண்ணாம இருக்கேன். நாளைக்கு கண்டிப்பா போறேன். இந்த நாளைக்கு மாதிரி மார்னிங் தான் ஷோ போறேன். வாக்கிங் க்ரௌட் வருவாங்க. எல்லாம் பெரிய படத்துக்கு தான் நிறைய புக்கிங்ஸ்லாம் முன்னாலே புக் பண்ணுவாங்க. எல்லாமே அந்தந்த ஷோ டைமுக்கு முன்னாடி புக் பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது அது டிமாண்ட் இருக்கும்போது இப்போ எல்லாருமே புக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், காலியா இருக்கும்போது யாரும் புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா புக் மை ஷோல ஒரு 15 ரூபா அதிகமாகுதுன்றக்காக புக் பண்ண மாட்டாங்க. நேர்ல போய் வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நாளைக்கு அது ஷோ அந்தந்த ஷோக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. புக்கிங் வச்சுலாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே ப்ரோ. நாளைக்கு காலைல போலான்னு பார்த்தேன். காலைல முடியாது நினைக்கிறேன். கண்டிப்பா நாளைக்குள்ள பார்த்துருவோம். நாளைக்கு நைட் ஷோவை பார்த்துருவேன். கண்டிப்பா வர்த்தான படம் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. கண்டிப்பா பார்க்குறேன் ப்ரோ தேட்டரில் நாளைக்கு. ட்ரெய்லரே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போதே ஒரு நான்லீனியர் ஸ்டோரிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக பார்க்குறேன் ப்ரோ தேட்டரில். மிஸ் பண்ண மாட்டேன்.
இது கேக்குதா? கேக்குது ப்ரோ. நீங்க ஏதாவது தியேட்டர் விசிட் போறீங்களா கார்த்தி இந்த வீக்கெண்ட்? எங்க இது மாதிரி எந்தெந்த ஊருக்கு போறாங்க? நாளைக்கு காலைல போறாரு விஜய் சேதுபதி வந்து ரோனி போறாரு, வெற்றிக்கு போறாரு. ஓகே. மற்றதெல்லாம் இன்னும் தெரியல, அவங்க பிளான் பண்ணுவாங்க உங்க டீம். கார்த்திக் ப்ரோ, இப்போ நீங்களே சொன்னீங்கல்ல இந்த புர்ஜ் கலிஃபால வந்து அட்வர்டைஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயன்ற மாதிரி. அதை பத்தி இப்போ என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் சேதுபதி போய் ப்ரொமோஷன்லாம் பண்ணாரு இந்த படத்துக்கு. அது ஒர்த்தா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி? இல்லை கொஞ்சம் தேவையில்லாத இது தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா கார்த்திக் ப்ரோ? கார்த்திக் ப்ரோ கேக்குது? தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. பட் ஆனால் நீங்கள் அதை போய் பண்ணுறதுக்கு ஒர்த்து வந்து ரிட்டர்ன்ஸாக இருக்காது அப்படின்றதான் நம்ம சொல்கிறது. அது துபாய். இப்போ அது என்னன்னா, அது துபாயில ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க. ஒரு சென்னை சிட்டி மாதிரி துபாயில வந்து நீங்க சென்னை சிட்டி 2 கோடி பண்ணணும்னா துபாயும் 2 கோடி பண்ணும். ஸோ துபாயும் பெரிய மார்க்கெட் தான். ஸோ அங்க போய் அது ப்ரொமோட் பண்றதுல ஒரு தப்பு இல்லை. ஆக்சுவலா இப்போ என்னன்னா, இப்போ துபாயில இருக்கவங்க எல்லாத்துக்குமே விஜய் சேதுபதி துபாய் வந்தாரு பண்ணாருன்ற இப்போ அட்லீஸ்ட் இன்னைக்கு பேர் தெரியுதுல்ல நிறைய பேர்த்துக்கு. அதே யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு அந்த மகாராஜான்ற ஒரு படம் வர்றதே தெரியாது. வண்டி ஏன்னா இங்க எந்த ப்ரொமோஷனும் இங்க யாரும் பண்றது இல்லை. ஸோ படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த புக்கே ஆகுது. ஸோ அதனால அது கண்டிப்பா அந்த லோக்கல் மக்களுக்கு அது துபாய் மார்க்கெட்டுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. அந்த அந்த ப்ரொமோஷன் அது விசிபிலிட்டி நிறைய வந்திருக்கு. இன்னொன்று அங்கே வந்து 3 days லீவ் வேற பக்ரீத்னால. ஸோ பெரிய ஹாலிடே அங்கே. ஸோ அது அங்கே இருக்கிற மக்களுக்கு படத்தை தவிர வேற எந்த இதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி அது அது கலெக்ஷன்ஸ்ல தெரியும். ப்ரோ ஓவர்சீஸ்ல எத்தனை தியேட்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மகாராஜா? கண்டிப்பா 500 to 600 இருக்கும் ப்ரோ. நாளைக்கு தான் தெரியும் எக்ஸாக்ட் கவுண்ட். ஓகே. வரும்போது நீங்க போட்டிருக்கீங்களா உங்க தேட்டர்ல? கண்டிப்பா ப்ரோ, நாங்க போடாம எப்படி இருப்போம்? இல்ல ப்ரோ, நீங்க இந்த ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கீங்களா? எந்த படம் நிறைய போடுவீங்க? தமிழ் படமா தெலுங்கு படமா? தமிழ் தான் ப்ரோ. நாங்க தமிழ் தான் மெயினா போடுறது. ஒரு பெரிய தெலுங்கு படம் வந்தாலும் தமிழ் படம் போடுவீங்க? தெலுங்கு படம் பெருசு வந்துச்சுன்னா இப்போ அதுக்கு இப்போ கல்கி தேவாரா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். 2 படம் தமிழ்ல ஒரு படம் தெலுங்கு ஒரு படம் பெரிய படம் ஸ்பிளிட் பண்ணி போடுவீங்களா ப்ரோ? எப்படி பண்ணியிருக்கோம் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். லியோ வந்தப்போ பகவந்த் கேசரி ஒரு ஷோ போட்டிருக்கோம், லியோ 4 ஷோ போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அப்போ ஒரு தியேட்டர் டிமாண்ட் நிறைய படம் வந்துச்சுன்னா இப்போ 2 ஷோ போடலாம். இப்போ இப்போ எங்க ஊர்லயே இப்போ இன்னொரு தியேட்டர் வந்துச்சு, இன்னொரு தியேட்டர் வரப்போகுது. ஸோ 3 தியேட்டர் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒவ்வொரு படம் போட்டுக்குவாங்க. இல்ல ஆக்சுவலி மகாராஜா நார்த் இந்தியால யாரு இது பண்ணியிருக்காங்க? பெருசா எங்கேயுமே நார்த் இந்தியால தியேட்டர்ஸ்ல இல்ல. கருடன் கூட வந்துருந்துச்சு, அதாவது குஜராத்ல ஜாம்நகர் சிட்டில. மகாராஜா பெருசா எதுவுமே இல்ல. நான் பார்க்கலாம்னு பார்த்தா அது வரவே இல்லை. மஞ்சுவல் பாய்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அவங்க அந்த டீம். மஞ்சுவல் பாய்ஸ் அது வந்துச்சு, அதுதான் நான் எதிர்பார்த்தேன். கருடனே ரிலீஸ் பண்ணியிருந்தான், சரி ஓகே. மகாராஜா வரும்னு பார்த்தா மகாராஜா இல்ல. பெருசா பெரிய எங்கேயுமே குஜராத்ல நிறைய இடத்துல எங்கேயுமே இல்ல. தேங்க்ஸ் கார்த்தி ப்ரோ. தேங்க்ஸ் ஐயப்பன். வரும் ப்ரோ. சொல்லுங்க. செப்டம்பர் 5th கோட் அது ரிலீஸ் டேட் எப்படி ப்ரோ? ஓவர்சீஸ் நல்ல டேட் ஆகுது. ஓவர்சீஸ்க்கு அது தெரியல ப்ரோ. அந்த வீக் தான் எல்லாத்துக்கும் யூஎஸ் யூகே யூரோப்லாம் ஸ்கூல் வீக்கு. பட் இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அது விஜய் சார் படத்துக்குலாம் என்ன ப்ரோ, படம் நல்லா இருந்தா ஓட போகுது. எப்படினாலும் ஃபர்ஸ்ட் 2 நாள் 3 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகும். அப்புறம் படம் நல்லா இருந்துச்சுன்னா அது லாங் ரன் போகும்.
அவருக்கு தேவையே இல்லையே ஹாலிடேஸ். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ போட்டு? எதுங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு போட்டு? இப்போ கலெக்ஷனா எனக்கு தெரியாது. கண்டிப்பா கண்டென்ட்டா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் துப்பாக்கிக்கு அப்புறம் இதுதான் பெட்டர் கண்டென்ட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆக்ஷன் சீன்ஸு அந்த லைக் இந்த கண்டென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து எல்லா அந்த ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு காமன் ஆடியன்ஸும் நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி இல்லை. எல்லாம் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், இல்லை ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்ல. அந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து பிளே ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும் கோட். ஆனா எனக்கு அது எக்ஸ்பெக்டேஷன்லாம் ட்ரெய்லர் வந்தாதான் ப்ரோ தெரியும். ஓப்பனிங்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. லியோ அளவுக்கு வருமானு எனக்கு டவுட்டு, பட் எனக்கு தெரியல. அது ஓவர்சீஸ்ல. தமிழ்நாட்டுல அது எப்படினாலும் அது என்ன படம் இருந்தாலும் அதே தான். 4 நாளைக்கு 3 நாள்ல 100 கோடி பண்ணிடும். 4 நாள்ல 5 நாள்லயோ ஸோ அந்த 100 கோடி பண்ணிடும். பட் ஓவர்சீஸ்ல இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரெய்லர். அப்புறம் அதர் லாங்குவேஜ் தெலுங்குலாம் எப்படி கவர் ஆகுது அப்படின்றது தான். பர்த்டே கிளிம்ஸா இல்ல செகண்ட் சிங்கிளா ப்ரோ? ப்ரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியாது. பாருங்க செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. செப்டம்பர் தானே படம் இருக்கு. 69 எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? ஏதாவது அப்டேட் இருக்கா? ஆனா அடுத்த பாட்டு அவங்க ரிலீஸ் பண்ணது மட்டும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா ஊத்தி களி ஊத்துனாங்களே. ஆனா செகண்ட் பார்ட்ல அது அப்படியே வேற மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அந்த பாட்டு பயங்கர சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். செகண்ட் சாங் மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ண போறது மட்டும். கார்த்திக் ப்ரோ 69 அப்டேட் ஏதாவது இருக்கா ப்ரோ? எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? போயிட்டு இருக்கு ஒர்க்லாம். அக்டோபர்ல இருக்கும் இந்த படம் ரிலீஸ் முடிச்சுட்டு அது ஷூட்டிங் போகும். இல்ல ஜெகதீஷ் வந்து லைன் ப்ரொடியூசரா? இது அதே பத்தி சொன்னாங்க. அது கரெக்டாக தெரியலைங்க. ஜெகதீஷ் கூட தான் இருக்காரு. கேவின் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆகுது. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ப்ரோ ப்ரோ சுதீர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் ஸ்பேஸ்க்கு. நான் வருண்கிட்ட மட்டும் ஒன்று கேட்குறேன் ப்ரோ. நான் கனடாவில் இருக்கேன். ஸோ இங்கே மகாராஜா படம் இன்னும் புக்கிங்ஸ்லாம் எதுவுமே ஓப்பன் ஆகலை ப்ரோ. எப்போ ஓப்பன் ஆகுது? KW டாக்கீஸ் ரிலீஸ் பண்றாங்க. திரும்ப அதே கனடா அந்த தியேட்டர் பிரச்சனை தான். பட் ஐ திங்க் அவங்க ஓப்பன் பண்ணுவார் நினைக்கிறேன். அவங்க சார்ட் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. KW டாக்கீஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து தெலுங்கு படம் கூட அவ்வளோ ரிலீஸ் ஆகுது. தமிழ் படம் பார்க்கவே முடியல. எதுவுமே பார்க்க முடியல பெருசாக. இப்போ இன்னும் சரி அட்லீஸ்ட் இந்த படமாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதுவுமே டிக்கெட்ஸும் எதுவுமே ஒன்றுமே புக்கிங்கே எதுவுமே இல்லையா. ஸோ அதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. எல்லா ரிவ்யூஸும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மகாராஜா ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. சரி இல்ல அதுதாங்க பிரச்சனை. 6 மாசமா நல்ல தமிழ் படமே தியேட்டருக்கே ஆடியன்ஸ் வர்றது இல்லை. ஸோ இங்க இருக்கவங்கலாம் வந்து தமிழ்நாடுனா தமிழ் படத்தை தவிர வேற படம் எதுவும் போட போறது இல்லை. அப்படி இங்க அப்படி கிடையாது. ஒரு வீக்குக்கு 10 ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ் வருது சரிங்களா. நம்ம தமிழ் மக்கள் நீங்க வந்து ரெண்டு பேர் 3 பேர் ஒரு ஷோக்கு படம் பார்த்தாங்கன்னா அவன் எப்படி தேட்டர் கொடுப்பான்? அதனாலதான் எங்களுக்கு மகாராஜாக்கெல்லாம் நான் 250 தேட்டர் கேட்டு வெறும் 85 தேட்டர் தான் கிடைச்சது. ஸோ ரீசன் அதுதான். தமிழுக்கு நீங்க படம் கொண்டு வராங்க. இந்தியன் 2க்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இந்தியன் 2 நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லா தேட்டர்லயும் ஒரு தெலுங்கு படமா ரிலீஸ் ஆகும். அவங்களுடைய தெலுங்குடைய ஃபிளாப் படமே 200K பண்ணுது யூஎஸ்ல, கனடாலாம். ஸோ தமிழ் படம் இன்னும் இந்த வருஷம் நம்ம இன்னும் 100K தாண்டல. அதான் ப்ரோ. அதான் நானும் பார்த்தேன். இப்போதான் சும்மா இந்த வெப்சைட்ல எல்லாம் பார்த்தம்போது பேரே தெரியாத தெலுங்கு படமா லிஸ்டிங்ஸ்ல இருக்கு. சரி மகாராஜா தமிழ் படம் எதுவுமே இல்லை, வெறும் கருடன் அவங்க மட்டும். தெலுங்கு ஆடியன்ஸ் தமிழை விட மோசமா போயிட்டு இருக்கு தெலுங்குடைய நிலைமை. தெலுங்குல நல்ல கண்டென்ட் வந்து பல நாள் ஆச்சு. இந்த வருஷம் என்ன நல்ல தெலுங்கு படம் சொல்லுங்க, ஒரு படம் கூட உங்களால் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க, படம் பார்க்குறாங்க.
அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டின்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. தமிழுக்கு அது நல்ல படத்துக்கே வர்றது இல்ல. அதான் அதான் இப்போ கூட இந்த கல்கிக்கெல்லாம் பயங்கரமான ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஸோ இங்கே இப்போவே எல்லாமே ஃபுல்லாக இருக்கு. தெலுங்கு ப்ளஸ் தெலுங்கு ஷோஸே எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு இப்போவே. ஆமா. இப்ப அதுதான் நம்ம இப்ப அந்த மாதிரி ஓப்பனிங் நம்மளுக்கு இந்தியன் 2K கிடைக்குமான்றது தெரியாது. தெரியல. கரெக்ட். சரிங்களா? ஸோ நம்ம மக்கள் வந்து மெதுவாக தான் இது பண்ணுவாங்க. தெலுங்கு ஒன் மந்த்துக்கு முன்னால எல்லா இத்தனையும் மார்னிங் 11:30க்கு ஷோ இங்க. மார்னிங் 11:30க்கு. அந்த 11:30 ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு ஐமேக்ஸ் கல்கிக்கு. இன்னும் 1 மந்த் இருக்கு. மேபி ஆல்மோஸ்ட் 20 டேஸ் இருக்கு. இந்தியன் 2 கொஞ்சம் இதான் கொஞ்சம் தமிழ் படத்து மானத்தை காப்பாற்றணும். இந்தியன் 2க்கு வந்து இந்தியன் 2க்கு அதே தான் நாங்க ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆயிடும். 70 ஐமேக்ஸ் கிடைச்சிருச்சு. 70 ஐமேக்ஸ் ஓப்பன் பண்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 800 ஸ்கிரீன்ஸ் ஓப்பன் பண்ண போறோம் இந்தியன் 2க்கு. ஸோ யூஎஸ்ல மட்டுமா? யூஎஸ்ல மட்டும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ஸ்கிரீன்ஸ் வரும். ஓகே ஓகே ப்ரோ. ஹோப்ஃபுல்லி நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்தியன் 2க்கு. இந்தியன் 2க்கு வரணும் ப்ரோ. அட்லீஸ்ட் இல்லைன்னா இந்தியன் 2க்கும் புக்கிங் பண்ணலன்னு வச்சுங்களேன், லைக் இங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம தமிழ் படத்தையே ஒதுக்கிடுவாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி நல்ல படம் வரும்போது நம்ம தியேட்டர் இல்லைன்னு நம்ம புலம்பிதான் ஆகணும். அதுதான் பிரச்சனை. நீங்க தியேட்டருக்கே வரமாட்டீங்க 6 மாசம். திடீர்னு ஒரு நல்ல படம் வரும்போது தியேட்டர்ல இல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் சரியா ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அது என்ன? இல்ல அது ஆக்சுவலா எப்படி இல்ல ப்ரோ. இந்த ஒரு படம் லாஸ்ட் இயர் கூட ஒரு படம் வந்துச்சுல, கார்கின்னு ஒரு படம் வந்துச்சுங்களா? கார்கியா ஆமா. தாய் பல்லவி அந்த படத்துக்கு கூட நான் போனேன் நானு. சரி ஒரு நல்ல படமா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் நானு. பட் நம்ம தமிழ் சினிமாலையும் வந்து ஒன்றும் லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஒன்றும் பெருசா எதுவுமே வரலையே. நான் லாஸ்டா தியேட்டர்ல இங்க பார்த்ததே வந்து இல்ல அதேதான் ப்ரோ. இப்ப தெலுங்குல லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல என்ன நல்ல படம் வந்துச்சுன்றீங்க? ஏதோ ஒரு படம் சொல்லுங்க. தமிழ்லயாவது வந்து இன்னைக்கு அரண்மனை 4 வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்லலாம். அனுமானுக்கு அப்புறம் தெலுங்குல ஒரு ஹிட் கூட கிடையாது தெரியுமா உங்களுக்கு? அந்த டில்லு ஸ்கொயரா ஏதோ ஒரு அந்த ஒரு படம் ஏதோ ஒரு கூட நல்லா டீசெண்டா அது ஓடுச்சு. அது ஒண்ணு வந்துச்சு. ஆமா 2 தான். அதான் சொல்றேன். ஓவராலா நீங்க 2 தான். அது அவங்க ஆடியன்ஸ் அவங்க சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக போய் பார்க்குறாங்க. நம்ம மக்கள் நல்லா இருந்தா மட்டும்தான் போறாங்க. அது என்ன பண்றது? அவங்க டப்பிங் படத்துக்கே வர்றாங்க. இன்னும் கடைசியா அந்த பிரேமுலு வந்து தெலுங்குல டப்பிங் பண்ணி அது ஒரு 350K பண்ணுச்சு யூஎஸ்ல. ஓ ஓகே ஓகே. அது அவங்க கிரேஸ் நம்ம அடிச்சுக்கவே முடியாது ப்ரோ. சீரியஸா அது அசால்ட்டா பார்க்குறாங்க. எல்லா படத்தையும் பார்க்குறாங்க. பண்ண முடியாது. சரி ப்ரோ. அதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். சரி எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். சரி ஓகே. அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றது தான். ப்ரோ நல்ல படம் நல்லா இருந்து இந்த மாதிரி ரிவ்யூ வந்து ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சாங்கன்னா தேட்டருக்காங்களே ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு ஷோ இருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா 5 ஷோ ஆயிடும். அது எல்லா படத்துக்கும் நடக்குது தான். அது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இந்த யூஎஸ் லைக் ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும். நல்லா ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னா அடுத்த ஷோ ஆட் பண்ணிடுவாங்க. இல்ல ப்ரோ இது 3 பேர் ஆக்சுவலா இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க தியேட்டர்லன்னா ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னன்னா விஜய் சேதுபதி இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டார் இல்ல. தமிழ் சினிமாக்கு ஒரு ஸ்டார் தான். அவர் பெரிய ஸ்டார் ஹீரோ தான். அவர் படமே இங்க ரிலீஸ் ஆக மாட்டேங்குன்ற போது தான் சரி ரொம்ப ரொம்ப டிமினிஷ் ஆயிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கு தமிழ் சினிமா இங்க கனடால. சரி ப்ரோ. நான் மியூட்ல போய்க்கிறேன். தேங்க்ஸ் ஐயப்பன் ப்ரோ. வருண் ப்ரோ இந்தியன் 2 ஜூலை 12 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ புஷ்பா 2 போஸ்ட் பண்ணறனால அது ஆகஸ்ட் 15 வந்தா கரெக்டா இருக்குமா இல்ல ஜூலை 12 ஓவர்சீஸ் கரெக்டான டேட்டா? ஜூலை 12 ஓகே தான். ஏன்னா ஜூலை 12 எதுவும் படம் இல்லைல்ல அடுத்தது. ஓகே ஓகே ப்ரோ. வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? நதீர்
வணக்கம். வணக்கம். கிரிட்டிக் சொல்லுங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்லை அது பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த கேட்டாங்க கனடாவில் வந்து இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு, தமிழ் படத்துக்கே பெருசாக இதாக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம தெலுங்கோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது ஜி. தமிழில் வந்து நம்ம விஜய், அஜித், ரஜினி ஒரு 3 முக்கியமான ஸ்டார்ஸ் வச்சு தான் நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் தெலுங்கில் நித்தின் கூட பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங்லாம் இருக்குது. நித்தின் நான் சொல்ல, நித்தினே பெரிய ஆக்டர் தான். அது மாதிரி ஒவ்வொரு சாதா ஹீரோ, அதாவது 3rd லெவல் 4th லெவல் 4th டயர் 5வது லெவலில் இருக்க ஹீரோ கூட அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, அவ்வளோ வெறித்தனமாக பார்க்குறாங்க. அதனால் நம்ம தெலுங்கோட நம்ம வந்து போட்டியே போட முடியாது. நம்மளுக்கு வந்து விஜய், அஜித், ரஜினி இது 3 பேர் மட்டும்தான். அது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனால் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக்லாம் வந்து நம்ம தானே ஜாஸ்தியாக இருந்தோம். நம்ம அவங்க படத்தோட நம்ம படம் தான் அதிகமாக ஓடிச்சு எல்லா இடத்துலையும். ஈவன் ஓவர்சீஸ் எந்திரன், தசாவதாரம், இந்த விஸ்வரூபம் 2, மங்காத்தா, துப்பாக்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்லாம் இப்போ வந்து தமிழ் சினிமா தான் இருந்துச்சு. பட் அது எப்படி ரீசெண்ட் டைம்ஸில் அது அப்படியே உல்ட்டாவாயிருச்சு. தெலுங்கு சினிமா அப்படியே ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு கண்டென்ட்டும் அந்தளவுக்கு பெருசாக தெரில. பட் அவங்க இதில் வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஓவர் ரைட் பண்ணாங்கன்றது தான் பெரிய கேள்விங்க. அவங்களும் ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ஒரே கமர்ஷியல் மாஸ் மசாலா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மித்தலாஜிக்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. யம தர்மராஜா அது மாதிரி அவங்க பழைய படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கர காமெடியாக இருக்கும். இவரோட படம்லாம் ஜூனியர் என்டிஆர் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது பழைய இதெல்லாம் காமெடி படம் நிறையா பண்ணியிருப்பாரு. மாஸ் மசாலா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அதான் சொல்கிற ராஜமௌலின்றத டோட்டலாக வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டார் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம். கனடால இருக்கிற தமிழ் கம்யூனிட்டி, எஸ்பெஷலி இந்த ஹவுசஸ்ல இருக்கிற தமிழ் கம்யூனிட்டி எல்லாம் இந்த ஐபிடிவி இருக்கும் பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேல இந்த படம் எல்லாம் இறங்கும் போது ஃபர்ஸ்ட் டேல அங்க பிரிண்ட் வந்துடும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவங்க தியேட்டர்ல வர மாட்டாங்க. மெயின் படம் வந்தா மட்டும்தான் தியேட்டர்ல வரும். அதான் பிரச்சனை. ஐபிடிவி ஒரு 1 இயருக்கு $120 தான். அது போட்டா அந்த ஃபுல்லா அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்துடும் அந்த மொத்தமா படம். சும்மா டிவில செலக்ட் பண்ணி ஓடிடி பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதான் தமிழ் கம்யூனிட்டிஸ் அப்படி பார்க்குறாங்க. மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் வந்து அப்படி பாக்குறாங்க. மலையாளம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளம் ஃபிலிம்ஸ் கூட அவ்வளோவா நிறைய ரிலீஸ் ஆகுது இங்கே கனடால. ஆமா ஆமா, மலையாளம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் பார்ப்பாங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வெல் செட்டில்டு தானே இங்க தமிழ் ஆட்கள் எல்லாம். அப்ப அதனால அவங்கள வீட்டுல இருந்து ஐபிடிவில பார்த்துட்டு இருக்காங்க. ஐபிடிவில பார்த்துறாங்க. இந்த நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு தமிழே தெரியாது. பழைய பசங்களும் போய் பார்க்க மாட்டாங்க. அது இல்லாமல் அந்த தேட்டர்லாம் ரொம்ப தூரமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணுன்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதனால கூட அவ்வளோ ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணுமா, நம்ம வீட்டில் இருந்து ஓடிடியிலே பார்த்துடலாம், உடனே ஓடிடியில் வந்துடும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. இங்கே டிக்கெட் ரேட்டும் ஜாஸ்தி ப்ரோ. ஒன்று சாதா இங்கிலீஷ் மூவியே பார்த்தீங்கன்னா ஒரு $13 to $14 தான் இருக்கும். ஆனால் வந்து தமிழ் படம் பார்த்தீங்கன்னா $18 இருக்கும். தமிழ் படம் தெலுங்கு படம்லாம் பார்த்தீங்கன்னா $18. இப்போ இந்த கல்கி மூவிலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $27 போடுறாங்க. அது எல்லாம் இங்கே இருக்கிற அந்த தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸ்க்குலாம் வந்து கொடுக்காம அது பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. அதனால இவங்க அதனாலேயே நிறைய பேரும் வரமாட்டாங்க. சரியா அவ்வளோ கொடுத்து போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நான் இன்னொன்று தெலுங்கு ஆடியன்ஸ் தமிழுக்கும் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நம்ம நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் படத்துக்கே போக மாட்டோம். அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா படத்தை போய் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் போய் பார்த்துட்டு வந்து ஆமாண்டா படம் மோசமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறானுங்க. அது நல்லதா கெட்டதானே தெரியல கடைசி வரையும். அது
அது அது அது இதை வச்சுட்டு நம்ம போட்டியும் போட முடியாதுல்ல நம்பர்ஸ்ல வந்து. மேபி இப்போ நான் இதுலயோ பார்த்தேன். நான் ஆக்சுவலாக இந்த கல்கி மூவி புக்கிங்ஸ் வந்து லியோவையோ பீட் பண்ணிருச்சுன்னு போட்டிருந்தானுங்க யூகேல. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கு போலரைஸ் ஆயிருச்சா இல்லை தெலுங்கு லாங்குவேஜ் இல்லை எல்லா கண்ட்ரிலையும்? முன்னாடிலாம் வெறும் யூஎஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ யூகேலையும் வந்து இந்த அளவுக்கு நம்பர்ஸ் பண்ணுது. இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணுதுன்றது பெரிய ஆச்சரியம் தான். அதுவும் ராஜமௌழி மூவி கூட கிடையாது இது. பாகுபலிக்கு அப்புறம் தெலுங்கு மார்க்கெட்டே டோட்டலா திருப்பி போட்டுருச்சு. அது உண்மைதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது 2015 பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தது. ஆமா 2015. ஆமா 15 ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் ஆகும். நல்லா அதுக்கப்புறம் இந்த 8 இயர்ஸ் வந்து நல்லா பூம் ஆயிடுச்சு. இந்த மகாராஜா ஹிட்டா? மகாராஜா இன்னும் ரிலீஸ் ஆகலை ப்ரோ. நாளைக்கு தானே ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி வந்து இந்த புர்ஜ் கலிஃபால வந்து இது பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அது வந்து அவர் ஆக்சுவலாக துபாயில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒருவேளை சென்டிமெண்ட்டாக அவர் துபாயில் போயிட்டு அது பண்ணணும், நம்ம இந்த புர்ஜ் கலிஃபால பண்ணணும்னு கூட அவர் ஆசைப்பட்டிருக்கலாம். அவர் துபாயில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார் சினிமாக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அதனால கூட பண்ணியிருக்கலாம். காசு செலவு பண்ணி பரவாயில்ல துபாயில் புர்ஜ் கலிஃபால நம்ம படம் இதாகட்டும்ன்ற மாதிரி பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். மேபி அவர் படத்து மேல ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்கலாம். வேற எந்த படத்துக்கும் இப்படிலாம் பண்ணது இல்லைல்ல அவரு. அவருக்கு நார்த்ல நல்ல விஜய் சேதுபதி நல்லா தெரியும். ஆனா அவர் படம் எதுக்கு ஏன் அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகல? ஒருத்தர் குஜராத்ல ஆகலன்னாரு. ஹிந்தி படத்துல டைரக்ட் ஹிந்தி படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ரெடி பண்ண ஜவான் நடிச்சிட்டாரு. விஜய் சேதுபதினா யாருன்னு நல்லாவே தெரியும் நார்த் பீப்புளுக்கு. ரிலீஸ் ஆனா கண்டிப்பா படம் போய் பார்ப்பாங்க, டப்பிங் கூட பார்ப்பாங்க. ஹிந்தி டப்பிங் கூட கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு பார்க்குற ஹிந்தி ஆடியன்ஸே இருக்கிறாங்க. அது தெரியும் ப்ரோ. ஆக்சுவலா தியேட்டர்ல போய் ஒரு 200 rupees ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்பாங்களான்றது தானே இப்போ இதுவே. நம்ம மக்கள் பார்ப்பாங்க, தமிழ் மக்கள் பார்ப்பாங்க, கேரளா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, கன்னடா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இல்ல அவர் இல்ல அவர் வந்து இந்த படம் வந்துச்சு ஜவானு மேரி கிறிஸ்மஸ்க்கு, அதுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு போகும்போதே நிறைய ஹிந்தி ஆடியன்ஸ் எல்லாம் விஜய் சேதுபதி பயங்கரமா லைக் பண்ணாங்க. அந்த சில ப்ரொமோஷன்லாம் பார்த்தேன் நார்த் சைட்ல போகும்போது. எல்லாரும் விஜய் சேதுபதி ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க நல்லா என்ஜாய் லைக் பண்றாங்கல்ல. பிடிக்குது ப்ரோ. அது மேட்ரு இல்லை. போய் தியேட்டர்ல போய் பார்க்கணும்ல. இப்போ அல்லு அர்ஜுன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தான் பிடிச்சிருந்துச்சு. பட் அவருக்காக தியேட்டர்ல போய் பார்த்தாங்கல்ல, புஷ்பான்ற மூவியை பார்த்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கான்றது தெரில நார்த்தில். அதுக்கு தெரியும், பட் தியேட்டர்ல போய் பார்க்கணும்ல. ஹிந்தி பெல்ட்லாம் பார்ப்போம். இந்த படம் ஹோப்ஃபுல்லி அவர் 50th மூவி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இருக்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஸ்டார்ஸ் தேவை. விஜய், அஜித், ரஜினி 3 பேருமே வச்சு எவ்வளோ நாள் ஓட்டுறதுன்னு தெரில. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ஸும் கண்டிப்பாக தேவை. இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ ஹீரோவா விஜய் சேதுபதி ஹீரோவா எப்போ நடிச்சாருன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவர் நிறைய வில்லன் மற்ற கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவே ஒரு டிராபேக் தான். இப்போ அவரோட ஹீரோ நடித்த படம் வரும்போது கூட அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது. அவர் கடைசியாக எந்த படத்தில் ஒரு ஹீரோ நடிச்சாருன்னு யோசிக்கணும் போல இருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து ப்ரோ காத்து வாக்கில் 2 கதை அதானே ப்ரோ? அது கடைசி அவர் சோலோவாக நடிச்சுக்கிட்டானது. அதுவுமே அவர் சோலோன்னு சொல்ல முடியாது. நயன்தாரா, சமந்தாலாம் இருந்தாங்க. அது வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும்ல? 2 வருஷம் 3 வருஷமா? 2 வருஷம் வரும். 2 வருஷம் இருக்கும். ஆமாம். அதனால தான் அந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனிங் கிடைக்க அவர் வந்து லைன் இதுலேயே இல்லையே. அவர் ஒரு படத்துல ஒரு வில்லனா பண்ணியிருக்காரு, ஒரு சில ரோல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் இதுல இல்லையா? இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் இதுவா இருக்குல்ல, டவுனா இருக்குல்ல, கம்மியா இருக்குல்ல. இல்லை புக்கிங் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ கொஞ்சம் நல்லா ரிவ்யூ வந்துருச்சுனாலே, இப்போ இவ்வளோ நாள் வரையும் இவங்க மூவி ரிவ்யூஸ் தானே பார்த்துருக்காங்க. நாளைக்கு ஆடியன்ஸ் போய் பார்த்து ரிவ்யூ சொன்னால் தான் அது அப்படியே ஃபயர் ஆகும். அது மேபி இன்னும் ஈவினிங் நைட் ஷோலாம் அப்படியே வந்து பயங்கரமாக ஃபயர் ஆகும். நாளைக்கு மார்னிங்லேருந்து தெரியும் என்னென்ன. இன்னைக்கு மார்னிங்லேருந்து சாரி.
சரி ஓகே ப்ரோ, நான் அப்படியே லிசனரில் போய்க்கிறேன். தேங்க்ஸ். வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. பிடிச்சிக்கலாமா? சரி பாய். ஐயப்பா உனக்கு என்ன பிரச்சனையா? ஓகே ப்ரோ, பாய், குட் நைட். சரி ஓகே. ஐயப்பா ஃபோனில் எந்த பிரச்சனை ஸ்பீக்கர் கொடுக்க முடியல. ஓகே குட் நைட், நாளைக்கு பார்ப்போம்.